2வது அதிகாரம் 8-9. அங்கே என்னுடைய பேக்கில் ஒரு பைபிள் இருக்கு, எடுத்துருக்கோம். என் பேக்கில் ஒரு பைபிள். எஸ்தர் 2ல் நம்ம 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்களை சிறந்த பகுதிக்கு மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னையும் என்னையும் அவர் வேறு பிரிக்கிறார். வேறு பிரிதலின் ஜீவியம் செப்பரேட் பண்றார். ஆபிரகாமை அன்னைக்கு அழைச்சார். ஆபிரகாமே, உன் தேசத்தை விட்டு, உன் இடத்தை விட்டு, உன் ஜனத்தாரை விட்டு நீ என்ன செய்யணும்? என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். அதையெல்லாம் விட்டுட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அவர் உடனே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து செயல்பட்டார். இதன் அர்த்தம் என்ன? நம்மை தேவன் உலகத்தாராய் அல்ல, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கென்று நம்மை முத்தரித்திருக்கிறார். ஆகினாலே இந்த உலகத்தில் நின்று நம்மை வேறு பிரித்து ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யபடியாய் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் உன்னை செப்பரேட் பண்றார், முன்குறித்திருக்கிறார். அன்னைக்கு கேட்டாரு மோசே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் என்னிடம் வாருங்கள் சொல்லும் பொழுது ஒரு கூட்ட ஜனம், யூதா கோத்திரத்து ஜனங்கள், ஆரோன் ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்தாங்க. யூதா கோத்திரம் அப்படியே வந்தது. ஆசாரிய கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் வந்தது. அல்லேலூயா! கர்த்தருக்காய் நிற்போம். அதுதான் வேறு பிரிதலின் ஜீவியம். அல்லேலூயா! உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் என்றார். வேறு பிரித்து இருக்கிறார். அல்லேலூயா! வேறு பிரிதலின் ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அடுத்ததாக எஸ்தர் 2:12 வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த பட்டங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பு நாளில் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு நீண்ட பின்பு ராஜாவாகிய என்ன செய்யறாங்க? 12வது வசனத்துல வாசிக்கும் போது 6 மாசம் வெள்ளை போல தைலம், 6 மாசம் சுகந்த வர்க்கம் எல்லாம் என்ன செய்யணுமா? ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்புகள் எல்லாம் பண்ணணுமா? 12 மாதங்கள், ஒரு வருஷம். 12 மாதம் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷமும் அவங்க என்ன செய்யணுமா? ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தயவு கிடைச்சிருச்சு. அவர் நமக்குள்ள இருக்கிற அன்பு விசுவாசத்தை பார்த்து என்ன செஞ்சுட்டார்? அதாவது எப்படி தெரியுங்களா? பக்தி உள்ளவனை தேவன் நமக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அதன் அர்த்தம் யாரெல்லாம் பக்தியா இருக்கிறார்களோ அவர் மேலேன்னு அர்த்தம் இல்லை. நீ எந்த தெய்வத்தை வணங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு பக்தி உள்ளவளா இருந்தாலும் சரி, பக்தி உள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறாரா? தெரிந்து கொள்ளுகிறார். அது மாதிரி உன்னையும் என்னையும் பரிசுத்த ஜீவியம் செய்ய செப்பரேட்டா உன்னை கண்டுபிடித்து அவர் உன்னை தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார். அவர் ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் என்ன செய்கிறார்? மீட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, அவர் நமக்குள்ளே விசுவாசத்தையும் அன்பையும் கொடுத்து அவருடைய தயவை நமக்கு கொடுக்கிறார். தயவை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு வேறு பிரிதலின் ஜீவியம், பரிசுத்தத்தின் ஜீவியத்தை கொடுத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழும்படியாய், ராமிக்குரிய பாதையில் முன்னேற்றத்தை கடந்து போகும்படியாய் உன்னையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா! அடுத்ததா அவர்களுக்கு அழகு சாதன பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பரிசுத்த ஜீவியத்தை அழகுபடுத்த முடியுமோ அதுபோல விசுவாசம், அன்பு, என்னென்ன காரியங்கள் சொன்னேன், பிரதிஷ்டை, ஜெயஜீவியம், பொருத்தனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். அதையெல்லாம் கொடுக்கிறார். அடுத்தது என்ன செய்கிறாரு? 6 மாசம்
அந்த ஒரு வருடங்கள் 6 மாதம் அல்ல, 6 மாதம் சுகந்த வர்க்கம், 6 மாதம் வெள்ளைப்போடு, மொத்தம் 12 மாதங்கள், ஒரு வருடம் என்ன செய்யணும்? அந்த வாசனை பொருட்களால தன்னை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும், தன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டும். இந்த வேலையை செய்கிறது யாரு? ஏகாய். அல்லேலூயா. பிரதானி செய்கிறார், அன்னகர் செய்கிறார். எதற்காக? உன்னை மனவாட்டியாய் மாற்றும்படியாக அன்னகர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ ஊழியர்கள் உன்னை பயிற்சிக்குள் நடத்துகிறார்கள். உனக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, சோதனை வரும்போது என்ன செய்யணும்னு தெரியாது, ஆண்டவரை எப்படி நோக்கி பார்க்கணும்னு உனக்கு தெரியாது. அதையெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கிறா? ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. இயேசு வரும் வரைக்கும், ராஜாதி ராஜாவை சந்திக்கும் வரைக்கும், நீ சுத்த மனவாட்டியாய் மாறப்படும் வரைக்கும் அவர் உன்னை என்ன செய்கிறார்? பயிற்சி வைத்துக் கொண்டே இருக்கிறார். விசுவாசம் பயிற்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? ஆரம்ப நிலையில் இருக்கிறதா, இல்லை இது வளர்ந்து கொண்டு இருக்கிறதா, இல்லை விசுவாசமே இல்லாமல் இருக்கிறதா? அதை நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபடியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறார். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 2:15 வாசிங்க. தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவரும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிற்கு பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவர் ஸ்திரீகளை காவல் பணிய ராஜாவும் பிரதானியாக ஏகாப் நியாயமிக்க காரியம் எல்லாம் இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயவு கிடைக்கும். எல்லா கண்களும் மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியை ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாலின் குமார்த்தியமான எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியாயமித்த காரியங்களை எல்லாம் வேறொன்றும் என்ன செய்வித்த காரியங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதன் அர்த்தம் என்ன? எஸ்தரை பயிற்சிவித்து விட்டார். ஏகாய் ஒரு சிறந்த ராஜாத்தியாய் மாற்றி ராஜாவின் இடத்தில் கொண்டு போய் விட்டார். அதன் அர்த்தம் அவள் ராஜாத்தியாய் மாறினதற்கு காரணம் ஏகாய் கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் ஒன்று விடாமல் கீழ்ப்படிந்து செய்தார். அதற்கு அர்த்தம் அன்னகர்கள் வழியாக, திருநங்கைகள் வழியாக சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அந்த எஸ்தர் இவ என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, பக்தியை போல் இல்லாமல் தாழ்மையோடு என்ன செய்தார்? அதை கேட்டு அதை வாழ்க்கையில் அனுபவமாக்கி அதை அப்படியே செய்தபடியால் ராஜாவின் முன்பாக ராஜஸ்திரியாக நிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. ஆம், அன்னகர்கள் வழியாகவும் ஊழியர்கள் வழியாகவும் இன்றைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய பரிசுத்த ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக அளவுள்ள ஒரு ஜீவியமாய், பரிசுத்த மனவாட்டிகளாய், கீழ்ப்படிதலுள்ள சபைகளாய் தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. மன்னர் முன்பு அவள் உரிமை இல்லாமல் யாரும் அவரை சந்திக்க முடியாது. ஆனா அன்னகர்கள் ராஜாவை அனுதினமும் சந்தித்தனர். முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது எஸ்தர் உபவாசித்து ராஜாவை பார்த்து உண்மையை கூறி தன் ஜனத்துக்கு வரும் ஆபத்தை அவன் என்ன செஞ்சா? தடுத்து நிறுத்தினான். எஸ்தர் ராஜாத்தி யூதம் கொழியாம, யூத குலம் அழியாம அவளால காப்பாற்றப்பட்டது. அதற்கு ஒரு காரணம் யாருன்னு சொன்னா இந்த அன்னகர்கள். இந்த அன்னகர்கள் வழியாக அவள் உருவாக்கப்பட்டால் அவளை உடைத்து கர்த்தர் அவளை புடமிட்டு எந்த வகையிலெல்லாம் அவளை உருவாக்க வேண்டுமோ அப்படியாக எஸ்தரை உருவாக்கி வணைந்து ஒரு ராஜ ஸ்திரீயாய் கர்த்தர் விரும்பும் பாத்திரமாய் ராஜா முன்பாக நிறுத்தின போது அவள் மூலியமாக யூதர் குலமே அழியாதபடி கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். அல்லேலூயா. பிரியமான பிள்ளையே,
இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம், அன்னகர் வழியாக வரும் வார்த்தைகளை எல்லாம் கீழ்ப்படிந்து நீ செய்யும் பொழுது உன்னையும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். எப்படி எஸ்தரை யூத குலம் அழியாதபடி காப்பாற்றினாரோ அதுபோல தேவன் உன்னையும் காப்பாற்றுவார். உன் மூலமாக அநேக ஜனங்களை, ஆத்துமாக்களையும் அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்தி அன்னகர்கள் வழியாக வந்த அழைப்பை என்ன செய்த அவர் உதாசீனப்படுத்தினார். ஆனால் ராஜா ஸ்தானத்தை அவர் இழந்தார். ஆனால் எஸ்தர் அன்னகர்கள் கற்றுக் கொடுத்ததை எல்லாம் தாழ்மையோடு கற்றுக்கொண்டார். அவர்களின் நம்பிக்கை, அவர்களின் நட்பை அவர் பெற்றபடியினால் எஸ்தர் ராஜாத்தியானார். பிச்சைக்காரியா இருந்தவர் ராஜ ஸ்திரீயாய் மாறினார். அடிமையா இருந்தவர் ராஜ பெண்ணாய் மாறினார். அல்லேலூயா. பிரியமான பிள்ளையே, தேவ வார்த்தைக்கு இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்து அவரிடமாய் திரும்புவாயாக. அப்ப கர்த்தர் உன்னை மாற்றுவார். இது அன்னகர்கள் யார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு திருநங்கைகள்னா யாருங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. ஆனா தேவன் வேதத்தின்படி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருங்கிறத நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 56வது அதிகாரம் 3-7 வசனம் வாசிங்க. 56 3-7. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய தனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொன்னானாக. அண்ணாக்களும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. அன்னகனும் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவரை கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறதாவது முதல் வசனம், அவன் அந்நியன், அந்நிய புத்திரன். அந்நியன் சொல்லும் பொழுது நமக்கு தெரியாத ஒரு நபர். அதாவது இப்போ வேற ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்தா அவங்க புது ஆளு, அந்நியன், அவங்க பழக்கம் இல்லாதவர்கள், புதியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி அன்னகர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. அடுத்ததா அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அவர் சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் அங்கே சொல்லுகிறாரு. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர் கர்த்தரை தம்முடைய ஜனத்தை விட்டு பிரித்து முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, அதில் அர்த்தம் அவருக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொள்வார்கள். அன்னகர்கள் சொல்லும் பொழுது தங்கள் சுயத்திற்காக அவர்கள் வாழக்கூடாது. அவர்களுக்கு தேவனுக்கு இஷ்டமானதை செய்யணும். இது அன்னகர்களுக்கு மட்டுமில்லை, உனக்கும் எனக்கும் கூட அதை கொடுக்கிறார். இது பிரதானமா அன்னகர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான், அதை மறுக்க முடியாது. ஆனா அதை அவர்களுக்கு மட்டும் அது சொந்தம் அல்ல, உனக்கும் அது சொந்தம். அல்லேலூயா. உன்னையும் அவர் என்னவாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? தனக்கு சொந்த இரட்சகராய் நாம் அவருக்கென்று நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுபோல் அவரும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். ஓசியா 12:12 வாசிங்க. ஓசியா 12:12. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போதுமானது. ஓசியா 12:12 நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்காக என்ன செஞ்சாலாம்? ஊழியம் செஞ்சாலாம். நாம பெண்களுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, உலகத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது, மாம்சத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது.
கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம், அதுல கேட்காத வசனம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப சுயத்திற்கு மறைத்தவர்களாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும். அப்போஸ்தலர் 20:19 வாசிங்க. 20:19. ஆமா, அப்போஸ்தலர் 20:19. அவர்களை அவன் விரும்பி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவர்களை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை அப்போஸ்தலர் 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அதன் அர்த்தம் என்ன? ஊழியம் புறஜாதிகளுக்கு மற்ற காரியங்களுக்கு நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ற 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு அண்டகன் திருநங்கை சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்? கர்த்தரை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்காகவே வாழ வேண்டும். அவருக்கு மாத்திரம் ஊழியம் செய்யணும். உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடாது அப்படிங்கறதுதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த வசனத்தில் அவரை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும். அந்நிய விக்கிரகங்களை நாம் சேவிக்க கூடாது. உலகத்தை நாம் சேவிக்க கூடாது. நமக்கு விக்கிரகமா இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? சேவிக்க கூடாதுங்கிறது தான் அவர் அதுன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததா நேசித்த, அவர் நாமத்தை நேசிக்கணும். ஏசாயா 56:3-7 சொல்லுது, அவர் நாமத்தை நேசிக்கிற, அவர் நாமத்தை நேசித்துக் கொண்டிருக்கிற அண்டகர்களை குறித்து. அப்ப அவருடைய நாமத்தை நாம் நேசிக்க வேண்டும். அவரில் அன்பு கொள்ள வேண்டும். உடன்படிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். பிரதிஷ்டையை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தத்தை நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம். ஆண்டவரே, நான் இதை செய்யறேன், நான் இதை பண்றேன் ஆண்டவரே. ஆனா அதை விட்டு நீ மீறும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீ விட்டு மீறுகிறவனாய் நீ மாறுகிறாய். சரி, 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 வசனம். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக அணிந்தவன் தான் ஊழியக்காரன். பாடுபடுகிற சிந்தையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக பாடுகளை சகித்துக் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 134:1. அவர் பாடுபட்டதினாலேயே, கீழ்ப்படினாலே அவர் பாடுபட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 56:7 நாம் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 56:7 பாருங்க. ஏசாயா 56:7. நான் என் பசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். அன்னங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஐயோ, இந்த உலகத்திலே வாழ அருகதையற்றவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அன்னகர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழச் செய்வேன். அல்லேலூயா. இந்த சமுதாயம் திருநங்கைகளை புறக்கணிக்கலாம், அன்னகர்களை புறக்கணிக்கலாம், சபைகள் கூட அன்னகர்களை புறக்கணிக்கலாம். ஆனா தேவன் அவர்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை மகிழ்ச்சியாய் இடை கட்டுகிறார். அல்லேலூயா. நீ தேவனுக்காக வாழும் பொழுது அவர் உன்னை அவருடைய ஆலயத்தில் வைத்து உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 134:1, சங்கீதம் 135:2 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும்.
நீதிமொழிகள் 8:34 வாசிங்க. 34. என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து அவருடைய வாசற்படியிலே நித்தம் அமர்ந்திருக்கிற அனுபவம் அண்ணகருக்கும் வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் அந்த அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. நித்தம் அவருடைய பாதத்தில், அவருடைய ஆலயத்தில் விழித்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அடுத்ததா அவன் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகர்களாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். தேவனுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறார்கள். அவர் பிரதிஷ்டையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்கள். பாடுகளில் ஊழியம் செய்வர்களாய் எப்பொழுதும் ஜெபத்தில் இருக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:27 வாசிங்க. அந்தபடி அவர் எழுந்து போனான். அப்பொழுது ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாம் பற்றிருக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் போதுமானது. அதுல பார்க்கும்போது அந்த எத்தியோப்பியா ஸ்திரீக்கு அவர்தான் என்னவா, பொக்கிஷசாலைகளுக்கு பாதுகாவலர். அவர்தான் அந்த பொக்கிஷசாலைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. அந்த காலத்துல கந்தாகே அரசுக்கு என்ன செய்தார் அவரு? அந்த கந்தாகே இளவரசி ராணிக்கு ஊழியம் செய்யும்படி மந்திரியா இருந்தவர் ஒரு அண்ணகர், ஒரு திருநங்கை. அவரு நம்பி என்ன செஞ்சுக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. பண ஆசை இல்ல, பொருள் ஆசை இல்ல. காரணம், அவளுக்கு என்ன குடும்பம் இருக்கா, பிள்ளைகள் இருக்கா, மனைவி மக்கள் இருக்கிறார்களா? யாரும் கிடையாது. அண்ணகர்களுக்கு வம்சமற்றவர்கள், தேவனை மாத்திரம் சேவித்து வாழுகிறவர்கள். ஆகையினாலே பண ஆசை என்பது அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையே அது அவங்களுக்காக வாழறது இல்லை, கர்த்தருக்காக வாழுகிறார்கள். சோ உண்மையுள்ளவர்களா இருப்பார்கள் என்று அந்த கந்தாக ராணி என்ன செய்திருக்கிறாள், அந்த பொக்கிஷங்களுக்கு தலைவனாய் மாற்றியிருக்கிறார். பிரியமான பிள்ளையே, இன்றைக்கும் அன்னக ஊழியம் செய்யும் ஒவ்வொரு திருநங்கைகளையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அன்னகர்களாய் மாற்றிக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்கிறார், பரலோகத்தின் மேன்மைகளை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோக பொக்கிஷங்களையும் கிருபை, வரங்கள், தாளங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கும் அனுபவத்தை அவர் தேவ பிள்ளைகளுக்குள் ஊற்றி இருக்கிறார். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 32வது வசனம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து பட்சத்தில் இருக்கிறது யார் யார், என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவரை கீழே தள்ளுங்கள் என்றான். அவனை கீழே தள்ளுங்கள் என்றார். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவருடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அடக்கம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய அழைப்பு பாருங்க இந்த அந்தகர்களுக்கு. எகுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றிட்டார்.
சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றார், நீ போய் என்ன செய், எகுவ போய் அபிஷேகம் பண்ணுட்டு. அப்போ இந்த இந்த எசபேல் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பயந்த ஸ்வாவம், கண்களுக்கு மையிட்டு கொண்டு அலங்கரித்து கொண்டு பில்லி சூனிய மங்களவாதத்தில் இருக்கக்கூடிய கொடிய வல்லமை உள்ளவளாய் எசபேல் காணப்பட்டார். ஆனா அப்பேற்பட்டவளை கண்டு தீர்க்கதரிசியாகிய எலியா என்ன செய்தார்? பயந்து ஓடி போய்விட்டார். ஐயோ, இவளோட போராட முடியாது, எவ்வளவு நாள் இவளோட நான் போராட முடியும்னு சொல்லிட்டு பயந்து எசபேலுக்காக எங்க போய் படுத்துக்கிட்டாரு? சூறை செடியின் கீழ் பயந்து படுத்துக்கிட்டார். ஆனா அவளை அழிக்கும்படியான பொறுப்பை பிரதானிகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா! அண்ணகர்களுக்கு கொடுத்தார். என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம? அண்ணர்கள் எல்லாம் மண்ணு, ஒன்றுக்கு உதவாத பாத்திரம், குப்பையான பாத்திரம் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாகவே அண்ணகர்களை தேவன் வல்லமையாய் அக்னி ஜுவாலையாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் அவர் தெரிந்து கொடுக்கப்பட்ட வல்லமையான பாத்திரங்கள். ஹல்லேலூயா! இந்த சத்தியம் யாருக்கும் தெரியறதில்லை. இன்றைக்கு பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விக்கிரகங்களை வணங்கும்படியாகவோ வயசுத்தனத்திற்கும் அசுத்தத்திற்கும் அவருடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே அவர்களை வேற மாய்மால ஜீவியத்தில் ஜீவித்து அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அழிவுக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் அவர்களுக்கு ஒரு மேன்மையுள்ள அழைப்பை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த சபையை, மனவாட்டியை உருவாக்கும் அழைப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியான வல்லமையின் அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அண்ணகர்களாகிய உங்களுக்கும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த எசபேல் எப்பேற்பட்ட ராஜகுமாரன் வந்தாலும் அவர்களை தன்னுடைய அழகினால் அவர்களை வீழ்த்தும்படியாக, அவர்களை தன் இச்சையினால் கவர்ந்தெடுத்து அவர்களை கீழே விழத்தள்ளும்படியான அசுத்த வல்லமையை யார் பெற்றிருந்தார்? இந்த எசபேல் பெற்றிருந்தார். அவள் மந்திரவாத வல்லமைகள், வெள்ளி சூனிய வல்லமைகளை பெற்றிருந்தவளாய் இருந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா இந்த யெகூ மேல ஒரு அபிஷேகம் இறங்கியது. அது பிரத்யேகமாய் பிசாசை அழிக்கும்படியான வல்லமை. இந்த வல்லமை யெகூக்குள் இருந்தபடியால் அவன் குதிரைகளை சேனைகளோடு கட்டிக்கொண்டு அவன் புறப்பட்டு அரண்மனை நோக்கி சென்றான். உடனே என்ன தெரியுமா செஞ்சான்? எங்கேயோ அந்த சவுண்டு வரத பார்த்துட்டு எல்லாரையும் வீழ்த்தன மாதிரி இவனையும் வீழ்த்திடுவோம் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சா? கண்ணுக்கு மையிட்டு சிங்காரம் பண்ணி கொண்டு அழகாய் மெல்ல அண்ணனடை போட்டு அவள் எட்டி பார்த்தாள். அல்லேலூயா! அப்ப மேல் உத்தர மாடி, பல மாடி கட்டினோம். அந்த மாடி கட்டிடத்தில் இருந்து அவனை எட்டி பார்க்கிறார். நல்லா இருக்கிறியா? எப்படி இருக்கிற யெகூவே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இவன் சொல்லுவான், தாயோடைய வேசித்தனங்களும் இந்த மாதிரியான காரியங்களை கண்டு நான் இருக்கும் பொழுது எப்படி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பக்தி வைராக்கியத்தோடு இந்த யெகூ சொல்லுகிறார். அப்பதான் சொல்றார், என்னிடம் என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் யார்? இங்க ஒரு காரியம் நான் யோசிக்கிறேன். நிதானித்து சிந்தித்து பாருங்க. அது அப்படியே உங்க கற்பனைக்குள்ளாக கொண்டு போங்க. இவர் போயிட்டார். யெகூ சேனைகளை கட்டிக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்று அவர் அதை அழிக்கும்படி புறப்பட்டு போயிட்டார். அங்கே எசபேல் ரெடியாகி நின்றுட்டான். அந்த இடத்துல இந்த பிரதானிகள் தவிர வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா? அந்த புறம் மாடி அறை, காவல் காக்கும்படி காவலர்கள் இருந்திருப்பார்கள். எப்படியும் ராஜஸ்திரிகள், பெண்கள் எல்லோருமே இருந்திருப்பார்கள். அத்தனை பேரும் அவருடைய வார்த்தைக்கு மறுமொழியாக செவி கொடுக்காமல் இந்த அண்ணகர்களை மாத்திரம் ஏன் தெரிந்து கொண்டார்?
இந்த அண்டகர்கள் மாத்திரம் ஏன் எட்டி பார்த்தார்கள்? அதன் அர்த்தம் என்ன? அண்டகர்கள் தேவன் வழியாக வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மீது அந்த அபிஷேகம் இறங்கியது. யெகூமேல் ஊற்றப்பட்ட அந்த வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஆகையினாலே அவள் ராஜஸ்திரீ என்றும் பாராமல், அவளுக்கு பயப்படாமல், அந்த வசுத்த வல்லமை கண்டு பயந்து போகாமல் அதை கீழே தள்ளி அதை அழித்து போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் சபைக்கு விரோதமாக, நம் தேசங்களுக்கு விரோதமாக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பில்லிசூனிய மந்திரவாத வல்லமைகளையும் அழிக்கும் வல்லமையை அண்டகர்களும் ஊழியர்களும் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகையினாலே நாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்டகர்கள் வழியாக வருகிற அந்த உபதேசத்தை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் செய்யக்கூடாது. அண்டகர்கள் மேல் ஊற்றின அந்த அபிஷேகத்தை உண்மையிலும் ஊற்றுவார். உனக்குள்ளும் அந்த வல்லமையை அனுப்புவார். போராட வேண்டும். எந்த வல்லமை உன்னோடு போராடுகிறது? உன் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, உன் வாழ்க்கையில கர்த்தரை தேட முடியாதபடி, கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாதபடி எந்த வல்லமை போராடுகிறது? பில்லிசூனிய வல்லமை போராடுகிறதா? மந்திரவாத வல்லமை போராடுகிறதா? எது வந்தாலும் அதை பயப்படாமல் எதிர்த்து துணிந்து நிற்பாயாக. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவாயாக. அவருடைய வல்லமையினால் அத்தனை வசுத்த வல்லமைகளையும் நீ முறித்து போடுவாய். ஓ, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆகையினால் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, அண்டகர்களை குறித்து நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, எப்படி எஸ்தரை ஒரு நல்ல மனவாட்டியாய் மாற்றி ராஜா முன்பு நிறுத்தினீரோ, அதுபோல் எங்களையும் மாற்றுவீராக. இதோ எங்களுக்காய் நீர் கொடுத்த அண்டகர்களுக்காய் சோதரிக்கிறோம். ஆவிக்குரிய ஊழியர்களுக்காய் சோதரிக்கிறோம். அவர்கள் மேல் ஊற்றின அந்த அக்கினி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் என்று கேளு, கேளு, கேளு. இப்பொழுது ஊற்றுவார். உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மந்திரவாத வல்லமை, வலு சர்வ வல்லமை அது வெளியேறி கொண்டிருக்கிறது. ஓரா பாபா பாபா ஓரி கபா பாபா 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 சிவனல நமன மகத்துர மலகத்துர மலகத்துர. ஹalleluya, ஹalleluya. இதோ அக்கினி, பரலோக அக்கினி இறங்குகிறது, இறங்குகிறது. பெற்றுக்கோ அந்த அக்கினியை. இதோ எந்த வல்லமையும் உன்னை பின்னே தள்ள முடியாது. எந்த வல்லமையும் உன்னை கர்த்தரிடம் நெருங்குவதை தடுக்க முடியாது. எந்த வல்லமையும் உனக்கு எதிராய் செயல்பட முடியாது. ஓரா பாபா 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 ஓரி கபா பாபா பாபா ஓஷா பாபா பாபா. ஃபயர். ஹalleluya. அக்கினி, அக்கினி ஒவ்வொரு வேளம், ஒவ்வொரு வேளம். இப்பா, இப்பா ஃபயர். ரீமாலா ஷபா பாபா பாபா. தடைகளை உடைத்தெறியும் ஆவியானவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றி போடுகிறார். ஓ, உன்னை ஒரு பரிசுத்த மனவாட்டியை அவர் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளையை, நீ ஒருவேளை அண்டகனாய் இருக்கலாம். ஐயோ, நான் பட்டமரம் என்று சொல்லலாம். அண்ணகனை போல ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை கர்த்தரிடம் தாழ்த்தி கொண்டிருக்கிறான். பிரியமான பிள்ளையே, உனக்கென்று தேவன் ஆலயத்திலே மதில்களுக்குள்ளே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கிறார். ஓ, குமாரன் குமாரத்திற்குரிய மகிமையை பார்க்கிறோம். உனக்கு ஒரு கன மகிமையை கொடுக்கிறார். ஓ, உன்னை அப்படிப்பட்ட வல்லமையால் அபிஷேகிக்கிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. உடைய அபிஷேகத்திற்காய், உடைய வல்லமைக்காய் நன்றி. இந்த அக்கினியை எங்கள் மேல் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்கோ
of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஓரா பாபா பாபா ஓரி கமா பாபா பாபா ஓரி வல ஷமா பாபா 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 அந்த யசவேலை துரத்து சிகிதிகிதித வலகதத வலகததா ஓ அந்த மனுஷர்வ வல்லமை மேற்கொண்டு சிகிதிகிதித வலகதத வலகதத வலகததா யோ ஊற்றுகிறான் அக்கினி ஊற்றுகிறான் ஊற்றுகிறான் பெற்றுக்கோ பெற்றுக்கோ ஃபயர் ஓ ரபல ஷபல வலகதத வலகதத வலகததா நன்றி நன்றி பாத்திரம் நிரம்புகிறது பாத்திரம் நிரம்புகிறது ஃபயர் இந்த வேலைக்காக இந்த நாளுக்காக இந்த முதலாம் ஆண்டவரே கர்த்தா உபாசன நாளை கர்த்தா